மை சேனல். இப்போ நான் கேக் செய்ய போகிறேன். பவுல் எடுத்துருக்கேன். அதில் கொக்கோ பவுடர், ஆயில், இதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட கொஞ்சமாக வாட்டர். அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். சலட் எடுத்து மைதா, காஃபி பவுடர், பேக்கிங் பவுடர், அவ்வளோதான். இந்த அளவுக்கு செஞ்சுக்கணும். இது கூட கொஞ்சமாக பால், ஒரு எக், அப்புறம் சுகர், இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்தளவுக்கு நல்லா கலக்கிட்டு இந்தளவுக்கு இருக்கணும். இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதை எடுத்து இந்த பவுலில் எண்ணெய் தடவிருக்கேன், அதில் எடுத்துக்கணும். அவ்வளோதான். இங்கே அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சு தண்ணி வச்சுருக்கேன். ஸ்டாண்டு ஒன்று வச்சுருக்கேன். செஞ்சு வச்சுருக்கதை அதில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியது. ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்கலாம். தீயை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. இது மேலே சாக்லேட், சிரப் காய்ஸ். எவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், ரெடி ஆயிடுச்சு. மேலே சாக்லேட் போட்டாச்சு. என் பையனுக்கு பர்த்டேனால இன்னைக்கு நான் கேக் செஞ்சுருக்கேன். கேக் வெட்டு கைஸ், குட்டியாக வெட்டு. சரி, இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கைஸ். இது கைடு கைடு. அவ்வளோதான் கைஸ். நான் வந்து வனிதா ஜியோல ஒரு வீடியோ எடுப்பேன் கைஸ். அது பார்த்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும் கைஸ். அவ்வளோதான் கைஸ், கேக் ரெடி ஆயிடுச்சு. கேக்கும் செமையாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். அதுக்கப்புறம் வனிதா ஜியோல நான் பர்த்டேக்கு வீடியோ எடுப்பேன் கைஸ். ஓகே.